Rahul Dravid was so brilliant in understanding each player and producing the best, giving the best advice and giving the best result obviously. ரொம்ப happy. Dravid பிடிக்காதுன்னு சொல்றவங்களே இருக்க மாட்டாங்க. But Gautam Gambhir easily should be the best. இப்போ இருக்கிற available Indian coaches. Gautam Gambhir should be good because he's producing results. KKRக்கு பிரமாதமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு and கேமை டெரிஃபிக்காக தெரியும். கௌதம் கம்பீர் தான் நெக்ஸ்ட் கோச்சா வராரு, இல்ல அவரே இருந்திருக்கலாமா, இல்ல நீங்க வேற யாராவது சஜஸ்ட்? இல்ல ஓவர் சீசன் பார்க்கும்போது ஸ்டீஃபன் பிளமிங் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நோன் ஃபார் விக்டரிஸ், இம்யூன் டு விக்டரிஸ். கௌதம் கம்பீருக்கு கிரிக்கெட் நாலேஜ் டெரிஃபிக்கு, கொஞ்சம் எமோஷனலாக சம்டைம்ஸ் ரொம்ப சோகமாகவே இருக்கு. மேட்ச் இப்போ உதப்பட்டா சோகமாக இருக்காரு, வின் பண்ணால் அதை விட சோகமாக இருக்காரு. அதுதான் எனக்கு என்னன்னு புரியல. காம்பீர் எந்த அளவுக்கு டீம்ல ஷஃபிள்ஸ் பண்ணுவாரு, கிளியர் கட்டா இருப்பார் பாஸ். அவருக்கு ஆசிலேட் ஆக டைப்பா கிடையாது எனக்கு தோணல. இப்படி வெரி வெரி கிளியர். அவரோட மூவ்ஸ் கரெக்டா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. He thinks a lot என்று தெரியும். He is a good thinker. இன்னும் கொஞ்சம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஜெல் பண்ணாருன்னா எல்லாரோடையும் நல்லா இருக்கும். அந்த திருப்பி அக்னி நட்சத்திரம் மாதிரி கோலி கிராஸ் பண்ணிட்டு தட்டால் அந்த ஆட்டிடியூட்ல தூக்கி போடுங்க. சில எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். 50 ஓவர் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா கோலி, ரோஹித், ஜடேஜா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. கோலிக்கும் காம்பீருக்குமான அந்த உறவு எப்படி ரோஹித் சர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் அழகா பியூட்டிஃபுல்லா ஜெல்ல ஒரு கப் அடிச்சாங்கன்னா அது மாதிரி தான். ஏஜ் ஆக மெச்சூரிட்டி செட் ஆயிடும். கேப்டன்சி ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாரா T20ல காம்பீர் வந்ததுக்கு அப்புறமா? காம்பீர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஈச் பர்சன் பார்த்து ஒரு கேப்டன்சி டிசைட் பண்ற ஆளா தான் எனக்கு தோணுது. என்னதான் ஒருத்தரோட இண்டிவிஜுவலா சண்டை வந்தா கூட அதெல்லாம் டீம் விஷயத்துல காட்ட மாட்டாரு. அவருக்கான பிளஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ பேட்டிங்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச ஒருத்தருக்கு எல்லா ஃபார்மேட்லையும் என்னென்ன டைப் ஆஃப் போலர்ஸ் வருங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் பி வெரி ஐடியல். அவருக்கான மைனஸா என்ன சொல்லுவீங்க? எந்த சமயத்தில் என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியல. எப்போ அம்பியா இருக்காரு, எப்போ ரெமோவா இருக்காரு, எப்போ அன்னியனா இருக்காருன்னு தெரியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா ஜாலியா இருக்கலான்றது என்னுடைய எண்ணம். ஃபியூச்சர் கண்டிப்பாகவே கம்பீரமா இருக்கு, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. கௌதம் கம்பீர் வருகையினால கம்பீரமா இருக்கு. அதே சமயத்துல பவர் பாண்டியான்றதுனால பாண்டியாவின் ராஜ்யத்தில் உயலாளர்னு இருக்கு. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு ரொம்ப ஆரவாரத்தோடும் சந்தோஷத்தோடையும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதே நேரத்தில் ராகுல் டிராவிட் அப்படின்னு ஒரு கோச்னால இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதோட அவரோட இந்த பாண்டும் முடியுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோச்சா யார் வருவா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே உறுதி ஆயிடுச்சு. யார் வருவாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவரோட செயல்பாடுகள் ஃபர்தர் இந்தியன் டீமுக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பாஸ்கி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் பாஸ். ராகுல் டிராவிட் அப்படிங்கிற ஒரு கோச் 2 வருஷமா இந்தியாவை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நான் எப்படி வந்தேனோ அப்படி போகாம இந்தியாவுக்கு கப்பை வாங்கி கொடுத்து இந்தியாவை சந்தோஷமா வழி அனுப்பிச்சிருக்காங்க. அவர் தூக்கி போட்டு விளையாடினதாகட்டும், அவருக்கு அந்த கப்பை கொடுத்து செலிப்ரேட் பண்ணதாகட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மொமெண்ட் எப்படி சார்? பிரில்லியன்ட். அவர் ராகுல் டிராவிட்ஸ் கிரேட் ஜென்டில்மேன்ல. அவர் டெம்பர் லூஸ் பண்ணி அந்த ஒரு காரை உடைப்பார் தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட்ல, அதில் ஒண்டி தான் நீங்கள் பார்க்கலாம் ராகுல் டிராவிட் கோவப்படுறது. மற்றபடி அவர் கோவப்படும் ரொம்ப ரொம்ப கூலஸ் கொக்கும் பண்ணுவாங்க. அவருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேமில் ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் பாருங்கள். இப்போ கூட அந்த விராட் கோலி டவுனில் இருக்கும்போது கிட்டக்கு போய்ட்டு 2 வார்த்தை தான், ஒன்றுமே கவலைப்படாது அப்படின்றாரு பார்த்தீங்களா. அதுதான் கான்ஃபிடென்ஸ். எனக்கு தெரியும் நீ கிளிக்காக போகிறன்ட்டு எனக்கு தெரியுன்றது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிளேயர்ஸுடைய குவாலிட்டி என்ன, அவங்க பொட்டென்ஷியல் என்ன, எந்த இடத்துல அவங்க கிளிக் ஆவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் டிராவிடுக்கு எல்லார் மேலேயும் இருந்தது. டிராவிடே வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நடு பேர் ஒரு வருஷம் முன்னாடி என்னத்தான் பண்ணுறாருன்ட்டாங்க. உடனே நம்ம ஒரே ப்ராப்ளம். நம்ம என்ன ப்ராப்ளம்னா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுற பல பேர் நான் பார்க்குறேன். அது சிஎஸ்கே ஆர் இந்தியாவாக இருந்தால் 20 ஓவரில் 720 ரன்ஸ் நம்ம அடிச்சிருந்தோம். எல்லா பால் 6, 20 ஓவர்ஸ். ஒரு பர் ஓவர் 36 into 20 720 ரன்ஸ் நம்ம அடிச்சிருந்தோம். எதிர் டீம் 1.4 ஓவர்ஸில் ஆல் ஆயிடும். 10 பேரும் 1.4. அப்போ தான் நம்ம நல்ல டீம் நினச்சி நிறைய பேர் பேசுகிறாங்க என்கிட்ட. அப்படி முடியாது, கிரிக்கெட் அது கிடையாது. என்னைக்கு திடீர்னு காற்று வச்சு ஒரு 2 பால் எப்படி மூவ் ஆகும், திடீர்னு ஒரு பால் கிராஸில் ஒரு கிராக்கில் பட்டு திடீர்னு எப்படி சீம் ஆகும். ஓகே, எந்த கேட்ச் ஜடேஜா போய் கேட்ச் விடுவாரா? சான்ஸே இல்லை. அது ஆறுது. அப்புறம் விராட் கோலி ஃபெயில் ஆவாரா? என்ன ஏன் இப்படி அடிச்சவர் திடீர்னு ஏன் இப்படி?
பும்ரா போய் நோ பால் போடுவாரா? இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? எல்லாருக்குமே தெரியும், எல்லா விஷயமும் ரூல்ஸ் ஆஃப் த கேம் தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், என்ன வேணால் நடக்கும். அந்த சினாரியோ நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாத ஒரு சினாரியோ. இப்போ படம் கதையே தெரியாமல் டிக்கெட் வாங்கி போகிறோம் பார்த்தீங்களா படத்துக்குள்ள, அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஓப்பனில் போயிட்டு ரீடேக் கிடையாது. ஸ்பான்டேனியஸ் அப்படியே லைவாக பண்ணுறாங்க. லைவாக ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி லைவாக மேட்ச் ஆடுறாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ராகுல் டிராவிட் வாஸ் ஸோ பிரில்லியன்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் பிளேயர் அண்ட் ப்ரொடியூசிங் த பெஸ்ட், கிவிங் த பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் கிவிங் த பெஸ்ட் ரிசல்ட். ஆப்வியஸ்லி ஃபென்டாஸ்டிக்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராவிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் இப்போ ஜிம்பாப்வே டூருக்கு பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து கோச்சாக போயிருக்காங்க. அவர் எப்படி கோச் பண்ணுவார்? சரி, கேமை பொறுத்த வரைக்கும் கிளாஸ். அவரை மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி போலர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கடைசி நிமிஷம் வரைக்கும் பாலை பார்த்து ஆடுறது, மைனஸ்லேருந்து டீமை ஜீரோக்கு எடுத்துன்னு போய் ப்ளஸுக்கு எடுத்துன்னு போகிறதுலாம் நான் அதெல்லாம் டூ ப்ரில்லியண்ட்டு. இந்த கோச்சிங் வந்து டிஃப்ரெண்ட் பால் கேம் சார். சச்சின் டெண்டுல்கர் பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர், 100 செஞ்சுரிஸ். கமெண்ட்ரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க மாட்டீங்க. கம்யூனிகேஷன் வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அது டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். அவருடைய ஷோஸில் அவர் பேசுகிற எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் பெருசாக யூனிக்காக பேசுகிற மாதிரி தெரில. சி இன் கிரிக்கெட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் கிரிக்கெட். இது வந்து எல்லாரும் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட்லேருந்து எல்லாரும் பேசுவாங்க. அதில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வரல அவரை பற்றி. கௌதம் கம்பீருக்கு கிரிக்கெட் நாலேஜ் டெரிஃபிக்கு. கொஞ்சம் எமோஷ்னலாக சம்டைம்ஸ் ரொம்ப சோகமாகவே இருக்கார். மேட்ச் இப்போ உதப்பட்டால் சோகமாக இருக்கார், வின் பண்ணால் அதை விட சோகமாக இருக்கார். அதுதான் எனக்கு என்னென்னு புரியல. பட் இந்த ஒரு டிராவிட் அந்த ஆங்கிளில் கலகலப்புன்னு பார்த்தா இந்த தாரே ஜமீன் பேரில் டக்குன்னு ஆமீர் கான் வந்து அவர் கலகலப்பாக இருக்கிற பாருங்க, அந்த சோகமாக இருக்கிற ஒரு பையன்ட்ட. அந்த மாதிரி இருக்கிற ஆங்கிளில் பார்த்தா நம்பர் 1 பெஸ்ட் வந்து ரவி சாஸ்திரி தான். அழகாக ஜெல் பண்ணுறது, ஒரு கிரிக்கெட்னா கிரிக்கெட், கிளப்பிங்னா கிளப்பிங் போகலாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ரவி சாஸ்திரி தான். ஸோ இது ஆட்டிடியூட். பட் கௌதம் கம்பீர் ஈஸிலி ஷுட் பி த பெஸ்ட் இப்போ இருக்கிற அவைலபிள் இந்தியன் கோச்சஸில். கௌதம் கம்பீர் ஷுட் பி குட் பிகாஸ் இஸ் ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ். கேகேஆருக்கு பிரமாதமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு. அண்டு கேமை டெரிஃபிக்காக தெரியும், கேம் டெரிஃபிக்காக தெரியும். அவரும் கூட நடுவில் வந்து ஆன்டி தோனியாக ஸ்டூப்பிடாக பேசின்னு தராது, எதுக்கு பேசுகிறாருன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு பார்த்தா தோனிக்கிட்ட நல்லா பேசுகிறாரு. அதெல்லாம் தான் டிராவிட் பண்ணவே மாட்டார். டிராவிடோ கும்பலையோ அதை பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இன்னொருத்தரை பற்றி பேசும்போது. ஸோ அதில் தெரிஞ்சிடும் கேரக்டர் எப்படின்னு. உதப்படும் போது ஒரு டீமை திட்டுறது. இப்போ தமிழ்நாட்டில் டீமுக்கு வந்து கோச் பண்ணார் பாருங்க. நான் முதலே சொன்னேன், டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுக்கணும், போலிங். அது மாதிரி டைப் கிடையாது. தே ஒன்ட் லெட் டவுன் த டீம். அந்த மாதிரி திங்கிங் இருக்கணும் கோச். இப்போ கௌதம் கம்பீர் தான் நெக்ஸ்ட் கோச்சா வராரு. இல்ல அவரே இருந்திருக்கலாமா, இல்ல நீங்க வேற யாராவது சஜஸ்ட்? இல்ல, ஓவர் சீசன் பார்க்கும்போது ஸ்டீஃபன் ஃபிளமிங் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நோன் ஃபார் விக்ட்ரிஸ், இம்யூன் டு விக்ட்ரிஸ். அது மாதிரி அவர் ரொம்ப கூல். அவர் சிஎஸ்கேல டக்கு டக்குன்னு அவர் ஃபோக்கஸ் பண்ண போகலான்னு பாருங்க. அட்வர்ஸ் சுச்சுவேஷனில் கூட அப்படி சாந்தமாடி பார்த்துன்னு இருப்பார். அவர் ஃபண்டாஸ்டிக் கோச். ஸ்டீஃபன் ஃபிளமிங் இருக்கலாம் ஓவர்சீஸ் கோச். அதை நான் முதலே சொல்லிருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ இதே சமயத்துல காம்பீர் வந்து நிறைய டீம் பிசிசிஐல வந்து நிறைய கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் இவங்க ஏத்துக்கிட்டாங்க பிசிசிஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வருது சார். அதெல்லாம் உண்மையா? ஏதாவது ஃபீல்டிங்க்கு தனி கோச், ரெட் பாலுக்கு தனி கோச், அண்ட் தென் ஒயிட் பாலுக்கு தனி கோச். இது டூ மச் ஆஃப் டெக்னாலஜியில் போகிற மாதிரி எனக்கு தோணுது. இவ்வளோ கோச்சு, அப்புறம் கை தட்டுறதுக்கு, விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கோச்சு, ஓடி வரதுக்கு, அப்புறம் நிற்கிறதுக்கு ஒரு கோச்சுன்னு சொன்ன ரொம்ப போரிடும். ட்ரிங்க்ஸ் தூக்கின்னு வரதுக்கு ஒரு கோச்சுன்னா, அப்புறம் ஐசிஎஃப்லேருந்து ஒரு கோச் எடுத்துன்னு வரலாம், அதில் எல்லோரும் போகலாம். அப்புறம் கோச்சுப்பாங்க எல்லோரும் இதே பண்ணியிருந்தா. அது எனக்கு ரொம்ப, எனக்கு அக்ரிமெண்ட்டே கிடையாது. 1983 இவ்வளோ கோச்சாக இருந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. வேர்ல்டு கப் அசால்ட்டாக எடுத்துன்னு வரல. கிரிக்கெட் ஆடினாங்க. மதன்லால் போய் பிடுங்கி பாலை கூட நான் எடுக்கிறேன் ரிச்சர்ட்ஸ்னார். 3 4 வச்சோடனே கபில் தேவ் கிட்ட. பின்னி, மதன்லால், மொஹிந்தர் பண்ணார். அந்த டைப் ஆஃப் போலிங்கு சாந்து. அந்த 4 பேர் போடுற போலிங் தான் இன்றைக்கி எல்லோரும் போட்டிருக்காங்க. ஓடி வந்து சந்தீப் சர்மா போடுறாரு, அந்த 4 பேர் போடுற போலிங் அது. கடைசியில் பாருங்கள், அன்றைக்கி ட்ரெண்ட் செட்டர்ஸ் அவங்கெல்லாம். அதனால் இந்த T20 இனிமேல் கோச் பண்ணிலாம் கிரிக்கெட் ஆட முடியாது பாஸ். ஒரு கோச் கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சார் நான் போலர் சார், 24 பால் பேட்லேயே போடக்கூடாது சார், எப்படி போடணும்? நைஸாக வேறு எங்கேயா போட்டார் சார் அப்படின்னு தான் கேட்கணும். அது என்ன கோச் பண்ணுவார்? ஒரு லிமிட்டடாக ஒன்று சொல்லலாம். அங்கே நீங்கள் போய் யோசிக்கணும். சந்தீப் சர்மா நல்லா யோசிக்கிறார், அவருக்கு சான்ஸ் இருக்கு உள்ளே வரதுக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி பிரில்லியண்ட்டாக ஆடுறார், பிரில்லியண்ட்டாக ஃபீல்டிங் பண்ணுறார், அவர் உள்ளே வரதுக்கு ஃபேண்டாஸ்டிக் சான்ஸ். அபிஷேக் சர்மா அவர் பிரில்லியண்ட், லெஃப்டில் போட்டு டெமாலிஷ் பண்ணுறாரு. டிராவிஸ் டைப்லேயே அடிக்கிறார் அவர். ஸோ இவங்களாம் அடிக்கிறாங்க. திங்கிங்னு ஒன்று வேறு திங்க் பண்ணணும். இங்கே மாடின பிச்சு அங்கே கிடையாது. இங்கே மொசைக் மாதிரி இருந்தது, ஈஸியாக பால் வந்துருந்தது, அங்கே நின்று அப்படி மேலே வருது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஆடணுன்றது திங்க் நம்ம பண்ணணும். இண்டிவிஜுவலாக நீங்கள் பிரெயின்ஸை வளர்த்துக்கலன்னா நீங்கள் T20 சர்வைவே ஆக முடியாது. இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து வெறும் கோச் பண்ணி
நீங்கள் அதில் சர்வே ஆக முடியாது. நீங்கள் கோச்சஸ் கேட்டதில் டபிள்யூவி ராமன் இஸ் ஆல்சோ வெரி குட் சாய்ஸ். ஆமா இட்ஸ் வெரி பிரில்லியன்ட். ஏன்னா அவருமே வந்து இந்த பிசிசியில வந்து நல்லா காம்பீருக்கு அடுத்ததா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆமாம் கிட்டத்தட்ட அவரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் நிறையவே போயிட்டு ஆமாம் இருந்தது. ஆனா கடைசியில காம்பீர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஏன்னா இந்தியன் உமன்ஸ் டீமை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனது ஆமாம் இந்த டபிள்யூவி ராமன் தான். ஆமாம் கேகேஆருக்கு அவர் கோச் பண்ணியிருக்காரு, காம்பீருக்கு கோச் பண்ணியிருக்காரு. ஏ அவர் வந்து இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 1980 தமிழ்நாடு கோல்ட் ஸ்டோர் போனோம். நானும் ராமனும் டோட்டலி 55 விக்கெட்ஸ் எடுத்தோம். நான் 33, அவர் 22. ஒரே டூர் போனோம். அப்போ ஆல்மோஸ்ட் வெரி கிரேட் ஃப்ரெண்ட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சவுத் ஆஃப்ரிக்காலாம் போய் ஓப்பனிங்லாம் போய் பிரமாதம் ஆடினார். அண்ட் லவ்லி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆல்சோ. ஸோ அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும். பட் அல்டிமேட்லி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப டெக்னாலஜியில் போயிட்டு பாருங்களேன். எவ்ரி டைம் அவர் பேக் ஃபுட்டில் ஆடுறச்சு அவர் அவுட் ஆயிடுறார். 4வது பால் 6வது பால் இவர் வந்து சைனாமேன் போடுறாரு, லெஃப்ட் ஆர்ம் கூகுள் இப்படி இப்படி பண்ணினேன்னு சொன்னால் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓஹோ, அதில் நம்ம பார்த்தோம் வீடியோவில் 4th பால் அப்படி தான் போகும்போது இப்படி போட்டாருன்னா அதுக்கு சொல்கிறேன். அதனால் நம்ம ரொம்ப டிஆர்எஸ் எக்யூப்மெண்ட் மாதிரி நம்மளே ஆகின்னு வரும். டிஆர்எஸ் எக்யூப்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஃபீட் பண்ணி அது அவுட் ஆகலையான்னு சொல்லுது இல்லை, அந்த மாதிரி நம்மளே பிளேயர்ஸ் ஆகக்கூடாது. ஸ்பான்டனிட்டி போயிடும். எல்லாத்துக்கும் வீடியோவே பார்த்துருந்தோன்னா ரொம்ப போர். ஒரு கிளாஸில் எல்லாம் சொல்லிட்டு இப்போ 2 பிஸ்கெட்டு 4 ரஸ்க்கு சாப்பிட்றீங்க, டோட்டலாக எவ்வளோ 6 ஸ்நாக்ஸு. எக்ஸாமில் போயிட்டு 2 ஆரஞ்சு 4 மாம்பழம், மொத்தம் எவ்வளோ ஃப்ரூட்ஸு. ஐயோ, அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு, ரஸ்க்கு பிஸ்கெட் தான் எனக்கு தெரியும், இதை போய் ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டிங்களேன்ற மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுவோம். நல்லது. இப்போ காம்பீர் வந்து எந்த அளவுக்கு டீம்ல ஷஃபிள்ஸ் பண்ணுவாரு? நிறைய சேஞ்சஸ் இருக்குமா இல்ல இதே டீமோடய போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக இருப்பார் பாஸ். அவருக்கு வந்து ஆசிலேட் ஆகிற டைப்பாக கிடையாது எனக்கு தோணல. இப்படி வெரி வெரி கிளியர். அவரோட மூவ்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு வந்து பிரெயின்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. என்ன 11 எடுக்கிறோம், யார் யாருக்கு என்னென்ன வந்து கொடுக்குறோம் ரோல்ஸ், இல்லை இயர் மார்க் பண்ணுறோம் எப்படின்றது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் he thinks a lotன்றது தெரியுது. இஸ் அ குட் திங்கர். இன்னும் கொஞ்சம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஜெல் பண்ணாருன்னா எல்லாரோடையும் நல்லாயிருக்கும். அந்த திருப்பி திருப்பி அக்னி நட்சத்திரம் மாதிரி இப்படி கோலி கிராஸ் பண்ணிட்டு தட்டால் அப்படி அந்த ஆட்டிடியூட்ல தூக்கி போடணும். சிலதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க ஒரு டீமுக்கு வந்து 15 பேரை எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், அதில் வந்து 8 பேரோட விளையாட முடியாது. ஆமாம், மித்த 7 பேரோட சண்டைன்னா அது ரொம்ப வீக்காக இருக்கும். ஆமாம். அல்டிமேட்லி இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கேரக்டர்ஸ், இஃப் யூ நோ சம்படி இஸ் ஈகோயிஸ்டிக், கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ளெக்சிபிளாக போகிறது. சம்படி இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங், ஜாலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா இப்படி பண்ணார்ல, கையை இப்படி பண்ணார், ரோஹித் சர்மா ஃபீல்டிங்கில் போய் இப்படி கை காமிச்சிட்டாரு அப்படின்லாம் பேசுனாங்கல்ல. என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். செருப்பு தைக்கிறவர் கீழே தரையில் தான் உட்காந்துருப்பாரு. அம்பானி காலை நீட்டினோன்னு எவ்வளோ பெரிய பணக்காரர் நிற்கிறாரு, இவன் பாட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லுவீங்க. அது அப்படி தான் அவரோட ரோல் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ சொன்னேன் அதெல்லாம் தப்பாகவே எடுத்துக்கூடாதுன்னு. இப்போ எப்படி கட்டி பிடிச்சாருன்னு பார்த்தீங்களா? ரோஹித் சர்மாவை கண்ணில் தண்ணி வர அளவுக்கு யார்கிட்ட கொடுத்தாரு லாஸ்ட் ஓவர்? அதே ஆள்கிட்ட தானே கொடுத்தாரு. அன்னைக்கு என்கிட்ட கேப்டன்சியில் கை இப்படி காமிச்சல போலீஸ்கார மாதிரி, மௌனவனுக்கு போலிங்கே கிடையாது. என்ன பண்ணார்? நீ தான் காப்பாற்றணும் இந்தியாவுன்ட்டு லாஸ்ட் ஓவர் கொடுக்கல, அவரும் டெலிவர் பண்ணார் பர்ஃபெக்டாக. ஹி கேவ் இஸ் பெஸ்ட். அவர் 2 வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. 20 ஹவர் டெமாலிஷிங். கிளாசன் அண்ட் மில்லர் முடிஞ்சது கதை. அவ்வளோதான் கிரிக்கெட். எப்படி ஆடுறோம், இன்ட்ராக்ஷன் தான். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இன்னொருத்தரன்றதுல இருக்குது. அது ஈகோவை தூக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜெல்லாகலாம். என்ன ப்ராப்ளம்? ஈகோ பிறக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஈகோ உங்களை கொண்டுடும். அதுதான் உங்களுக்கு கில்லர். இதை புரிஞ்சுக்கணுன்னா நார்மலாக இருக்கும். T20ல இவங்கெல்லாம் இல்லை, ஓகே. இப்போ 50 ஓவர் டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கோலி, ரோஹித், தென் ஜடேஜா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. கோலிக்கும் காம்பீருக்குமான அந்த உறவு எப்படி? அதான் இப்போ இது எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்தேன் 1 மினிட் பேக்கு. எப்படி ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் அழகாக பியூட்டிஃபுல்லாக ஜெல்லே ஒரு கப் அடிச்சாங்களோ அது மாதிரி தான். ஏஜ் ஆக மெச்சூரிட்டி செட் ஆகிடும். இதெல்லாம் தூக்கி போகணும், இதெல்லாம் வேஸ்ட்டு. நான் யாருன்னு காட்டுறேன், அவன் எனக்கு அளவே சொல்ல அதெல்லாம் விட்டுரும். அது ஒரு ஸ்டேஜில் எல்லாம் இப்போ இவரே இந்த துடிச்சு இந்த நரம்பு படைச்சிக்கிற அளவுக்கு கோலி துடிக்கிறாரு, ரட்சகன் நாகார்ஜுன் மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வரும். ஏன்னா இப்போ நடுவில் ஒரு 6 மேட்ச் சரியாக அடிக்கலாம்னு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் 0வா கோலி அப்படின்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் நமக்கு திரும்பி வரும் அது. அதனால தான் சுனில் நாராயண் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். சுனில் நாராயண், புவனேஸ்வர் குமார், ஷமி இவங்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை பாருங்கள். விக்கெட் எடுத்துச்சு சும்மா ஒரு டிஷர்ட் அப்படி பண்ணிட்டு சாதாரணமாக நடந்து போவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக எங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதுலாம் போர் அடிச்சு போச்சுப்பான்ற மாதிரி. அதுக்காக அப்படி இருக்க வேணாம். பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களும் இதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் தான், டாப் கிரிக்கெட்டர்ஸ். கூலாக இருக்காங்க பாருங்க அவங்களாம். தோனியோடைய
எனர்ஜியும் திங்கிங்லேயே போகிறது. அதனால தான் கோலில் இருக்கார். கோலிக்கு ரொம்ப கத்துறதுலேயே போகிறது. அதனால தான் எனர்ஜி அதில் வேஸ்ட் ஆகிடுது நிறைய. யங்ஸ்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும், எக்கச்சக்கமாக கிடைக்கும். இதான் சொல்கிறேன், இந்த ஐபிஎல் சூப்பர் ஓப்பனிங் பாஸ். நிதிஷ்குமார் நான் ரொம்ப பெரிய ஃபேனாக இருக்கேன். அவர் அடிக்கிற விதம், இஸ் அ டீம் மேன். உள்ளுக்குள்ளே வந்தார்னா மௌன நான் 6 தான் அடிப்பேன். ஃபீல்டிங்கில் க்ரௌடு உள்ளே பாஞ்சிட்டு பாலை தட்டி விட்டு உள்ளே வந்து கேட்ச் பிடிப்பேன். அந்த மாதிரி இருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நமக்கு வேணும். ரிங்கு சிங் இருக்கார், லெஃப்ட் ஹேண்டட் தோனின்னு. கடைசி ஒரு ஓவர் 30 ரன் இருக்கா, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஆடுறது. ஃபண்டாஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. பிளான் பி மாதிரி பி டீம் ரெடியாக இருக்குது இப்போ உள்ள வரதுக்கு. அதான் சார், இப்போ வந்து காம்பீர் கோச் பண்ண போறாரு. இப்போ கோலியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஒரு சீரீஸ்ல அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து உட்கார வச்சாலுமே சரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காம்பீர் வந்ததுனால தான் இவர் எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தாட் கண்டிப்பா வரும். அது வரும். இப்போ தோனிக்கும் ஜடேஜாவுக்கும் சண்டை, 2 பேரும் தேவர் மகன் கமல் நாசர் மாதிரி வராங்கன்னு நீங்கள் இந்த உள்ளே வரும்போது 4 ஓவர்ஸில் 50 கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் யார் தூக்கி பிடிச்சா ஜடேஜாவை 6 அடிச்ச உடனே ஃபைனல்ஸில்? அதே தோனி தானே. நமக்கு சும்மா ஸ்க்ரீனில் இப்படி படம் மாதிரி நம்ம ஏதாவது சொல்லினே இருப்போம். என்ன மச்சான் போய் கட்சியில் கவுத்துனாவன் அப்படின்னு நம்ம இங்கே பேசினே இருப்போம். அங்கே என்ன நடக்குது, ஸ்கிரிப்ட் டேரக்டர் என்ன கொடுத்துருக்காரு நமக்கு தெரியவே தெரியாது. அது ஒன்றும் இல்லை. அதனால் டெஃபினட்டாக எல்லா திங்ஸும் கோயிங் த ரைட் டைரக்ஷன். எல்லாமே நம்ம அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிறது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப பண்ணின்னு இருக்கோம். பிகாஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்குது. அதனால நம்ம உடனே நம்ம கேமராமேன் குசும்பா ஒரு டீமுக்கு எவனோ அந்த 6 கொடுத்துட்டா ஓன்ட்டு அந்த கோச் எப்படி காமிச்சுனே இருப்பாங்க. அவர் பாரு எப்படி டென்ஷனாக இருப்பார் அப்படின்ட்டு ஒரு சின்ன சாடிஸ்டிக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வர வேணாம். அதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் தென் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஆஸ்திரேலியா வந்து அதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் விளையாடும் போது ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு உங்க கூட விளையாட ஆசை தான். நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிரிக்கெட் வாரியத்துலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு கண்டிஷன் எழுதி வாங்கிக்கணும் பாகிஸ்தான்கிட்ட. இந்த கரெக்டாக நாங்கள் ஜெயிச்ச ஒன்றே இல்லை, எங்களுக்கு புல் வழிக்குது, உங்களுக்கு 4 பேர் கை பிடிச்சின்னு வந்தாங்க நடந்து போகும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் பால் டேம்பர் பண்ணீங்க, அப்புறம் கடைசியில் ட்ரிங்க்ஸில் நீங்கள் எனக்கு சாராயத்தை கலந்து கொடுத்துட்டீங்க எங்களுக்கு மட்டும். இந்த புலம்புறது இந்த இன்சம்மாமுல்ல பண்ணுறதுல வாயே தரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வாங்கிக்கணும். இந்த டோர்னமெண்ட் முடிவு வரைக்கும் எங்களுக்கு எந்த நியூஸுமே வரக்கூடாது உங்கள்கிட்ட. இதெல்லாம் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வயலன்ஸ்லாம் எதுலேயுமே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிக்கூடாது அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கினீங்கன்னா அவங்களே வரலன்றவாங்க டோர்னமெண்ட். நல்லது. அந்த இந்தியன் பவுலிங் கோச்சா யார் சார் இருப்பா? பவுலிங் கோச் இப்போ பிஆரும் நல்லா தான் பண்ணியிருந்தார். டெஃபினட்டாக அவர் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு கபில் தேவ் வேறு யார்? கபில் தேவ் தி பெஸ்ட்டு. கபில் தேவுக்கு தெரியறதோட வேறு யாருக்குன்னு தெரிய போகுது. பவுலிங்கில் ரூல் பண்ணவர், இந்தியாவை ரூல் பண்ணார். கபில் தேவ் ஏன் கிரேட்னு சொல்கிறேன், நீங்கள் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா கபில் தேவ் லெக் பிரேக் மாதிரி போகும் ஸ்விங்கு. இங்கே யாராச்சும் அப்படி போகும் ஸ்லிப் பக்கம். அவர் போட்டு இந்த பவுலிங் கட்சி ஓவர் சொல்லி அவர் யார்கர் போட்டு போல்டாக தின்னிருப்பார். ஸோ இந்த T20 ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கபில் தேவோட பெட்டர் கோச்சே கிடையாது. பேட்டிங் கேட்கவும் வேணாம், உள்ளே வரும்போதே 2 6 அந்த மாதிரி. ஹர்திக் பாண்டியா ஒரு மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் கபில் தேவ்னு சொல்லலாம். அதனால கபில் தேவ் தி பெஸ்ட். அண்ட் தென் ஃபீல்டிங் கோச்சா ஜாண்டி ரோட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஜாண்டி ரோட்னா வந்து அல்டிமேட். ராபின் சிங் பிரில்லியன்ட், அல்டிமேட் ஃபீல்டர். நான் முதல் மேட்ச் 1 உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்கு வந்து அவர் ஆடுற முதல் லீக் மேட்ச்லேருந்து அவர் கூட ஆடிருக்கேன். ஸோ ராபின் சிங் மாதிரி ஒரு ஃபீல்டர் நீங்கள் இப்போ அதுவும் ஹை கேட்ச் ராபின் சிங் பிடிக்கிறது வந்து இங்கே ஒரு MRF மேட்ச்சில் வந்து ஜாவத் இந்த கையை தட்டின்னு போய் அப்படியே போய் கட்டினார் அவரை பிடிச்ச ஹை கேட்சுக்கு. ஸோ ராபின் சிங் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஃபீல்டர். மற்றது தெரியாது, ஃபீல்டிங் டூ. கேப்டன்சி வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாரா T20ல காம்பீர் வந்ததுக்கு அப்புறமா? ஏன் எனக்கு இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கம்பீர் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஈச் பர்சன் பார்த்து ஒரு கேப்டன்சி டிசைட் பண்ணுற ஆளாக தான் எனக்கு தோணுது. என்ன தான் ஒருத்தரோட இண்டிவிஜுவலாக சண்டை வந்தால் கூட அதெல்லாம் டீம் விஷயத்தில் காட்ட மாட்டார். கேகேஆரும் ரொம்ப வழிஞ்சுட்டு பேட்டிங் எல்லாம் வந்து சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணிட்டு ரொம்ப பேடாக ஆடி இருந்தாங்க கேகேஆர் 2-3 சீசன். இப்போ ரொம்ப அழகாக கொண்டு வந்துட்டார். அழகாக செட் பண்ணி சுனில் நாராயண் ஒருத்தர் வந்து ஓப்பனிங் அனுப்பிச்சு அது பயங்கரமாக கிளிக் ஆகி அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சுனில் நாராயணோட வீக்னஸை நான் சொல்கிறேன் எப்படி எடுக்கலான்னு. அப்படி கூட சுனில் நாராயண் கிளிக் ஆகிட்டார் பியூட்டிஃபுல்லாக. அண்ட் 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹர்திக் பாண்டியாவுக்கு அவருக்கு வந்து ஒன்றும் பெரிய அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. காம்பீருக்கான ப்ளஸ்ஸாக இந்த கோச் பண்ண போகிறாரு, அவருக்கான ப்ளஸ்ஸாக என்ன சொல்லுவீங்க? இஸ் கேப்பபிள் ஆஃப் அந்த இனிஷியல் ஓவர்ஸில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா, கில்கிறிஸ்ட் மாதிரி, இதோ இப்போ வந்து டிராவிஸ் அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் கம்பீர் அலட்சியமாக பண்ணுவார். சேவா கம்பீர் பேர் மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. அடி பின்னுவாங்க. ஸோ பவர் பிளேவுடைய பேட்டிங் என்ன, சிக்ஸ் அடிட்டிங் என்ன, அதே பாருங்கள் ஓடிஐயில் வேர்ல்டு கப்பில் ஒரு கிரைசிஸ் திடீர்னு 2 விக்கெட் வந்து ஸ்டடி பண்ணி போட்டை கொண்டாந்து கடைசியில் தோனி ஃபினிஷ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ எல்லா ஃபார்மேட்டுக்கும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும்.
ஸோ பேட்டிங்கில் எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்ச ஒருத்தருக்கு எல்லா ஃபார்மேட்லையும் என்னென்ன டைப் ஆஃப் போலர்ஸ் வருங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் பி வெரி ஐடியல், டெஃபினட் ஐடியல். அண்ட் தென் அவருக்கான மைனஸா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் இந்த இது சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுதான் இந்த இந்த எந்த சமயத்தில் என்ன மூடில் இருக்காருன்னு தெரியலையே. எப்போ அம்பியா இருக்காரு, எப்போ ரெமோவா இருக்காரு, எப்போ அன்னியனா இருக்காருன்னு தெரியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஜாலியாக இருக்கலான்றது என்னுடைய எண்ணம். அந்த கேரக்டரையும் மாற்ற முடியாது. பட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த நெகட்டிவிட்டி இருக்கு, நெகட்டிவிட்டியில் ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், இப்படி இன்டென்ஸ் அதெல்லாம் குறைச்சிக்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து யூ கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பீப்புள். நான் உம்மன் இருப்பேன், பண்ண வேண்டியதை பண்ணுன்னு அப்படி சொன்னேன். ஹெட் மாஸ்டர் ஆட்டிடியூட் பிடிக்காது. அதனால தான் கும்பலே ஆட்டிடியூடோட விட ரவிசாஸ்திரியோட ஆட்டிடியூட் எல்லாருக்கும் பிடிச்சது. இவரோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இவரோட அப்ரோச் எப்படி இருக்கும், இவரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாத்தையும் பேசியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் கோச் பண்ணி டீமை எந்த அளவுக்கு கரை சேர்க்குறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், டெஃபினட்டாக எல்லாம் நீங்கள் என்ன தான் நீங்கள் கோச் பண்ணாலும், நீங்கள் என்ன டீச் பண்ணாலும், அந்த அட்மாஸ்ஃபியரில் அந்த பர்டிகுலர் டேல நீங்கள் வண்டி நல்லா ஓட்டுவீங்க, நான் நல்லா ஓட்டுவேன். ஏன் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி. அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும், நம்மளே பிரெயின்ஸை வளர்த்துக்கணும் T20 ஃபார்மேட் ஆடுறதுக்கு. அதனால் நம்ம இந்த என்ன கோச் பண்ணாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய கிரிக்கெட்டை நீங்கள் கரெக்டாக ஆடணும். அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆடணும். ஒரு பேட்ஸ்மேனை பார்த்து போலிங் போடணும், ஒரு போலர் என்ன போடுறான்னு பார்த்து நம்ம மாற்றிக்கணும் ஸ்டைலில். அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்னால தான் இந்தியா ஜெயிச்சுது. ஸோ அது பண்ணுறதுனால அந்த அடாப்டபிலிட்டி ஃபேக்டரில் இன்னும் டியூன் பண்ணினீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்னால் வந்துனே இருக்கும். டீம் வைஸ் பொட்டன்ஷியல் வைஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. யார் எடுக்கிறதுனே தெரில. யார் வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து மூளை யூஸ் பண்ணி கிரிக்கெட் ஆடுறாங்கன்றதை பார்க்கும்போது தான் ஃபில்டர் பண்ண முடியும். இவர் என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி எந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வந்து யாரெல்லாம் ஷைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும். கண்டிப்பாக ஃபியூச்சர் கண்டிப்பாகவே கம்பீரமாக இருக்குது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. கௌதம் கம்பீர் வருகையினால கம்பீரமாக இருக்குது. ஆமாம், ஓகே சார், பார்க்கலாம் சார் எந்த அளவுக்கு. அதே சமயத்தில் பவர் பாண்டியான்றதுனால பாண்டியாவின் ராஜ்யத்தில் உயலாளான்னு இருக்குது. ஓ அப்படி கம்பீரமா இருக்கு, ஒய்யலாலா ரெண்டுமே இருக்கு. ஓகே சார், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். தேங்க்யூ. உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, குட் லக்.